பிரைஸ் தி லார்ட். இயேசு தம்மை மெசியா என்று முதலில் யாருக்கு வெளிப்படுத்தினார் என்பதை பார்க்கலாம். இயேசு அரிதாகவே தன்னை மெசியா என்று நேரடியாக அறிவித்தார். மெசியா என்றால் அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்று பொருள். குறிப்பாக பொது இடங்களில் தன்னுடைய தலைப்பை சுற்றி அரசியல் மற்றும் மத எதிர்ப்புகள் காரணமாக அவ்வாறு செய்தார். ஆனால் அவர் தமது அடையாளத்தை வெளிப்படையாக வெளிப்படுத்திய ஒரு தருணம் உள்ளது. அது என்னவென்றால், இயேசு ஒரு முறை சமாரியா வழியாக பயணம் செய்தார். ஆழமான இன மற்றும் மத பிளவுகளின் காரணமாக யூதர்கள் தவிர்க்கப்பட்ட ஒரு இடமாக இருந்தது சமாரியா. இருப்பினும் அந்த சமாரியாவில் ஒரு சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்தார். அந்தஸ்தில் தாழ்ந்தவளும் தார்மீக ரீதியாக பாவியமாக இருந்த அந்த பெண், அவர்களுடைய சம்பாஷணை தண்ணீர், சாதாரண தண்ணீரில் இருந்து ஜீவ தண்ணீருக்கு அன்றாட தேவையில் இருந்து நித்திய ஜீவனுக்கும் நகர்ந்தது. பின்னர் அந்த பெண் வரவிருக்கும் மெசியாவிடம் தனக்குள்ள நம்பிக்கையை குறிப்பிட்டாங்க. உடனே உன்னுடன் பேசுகிற நானே அந்த மெசியா என்று இயேசு தன்னை மெசியாவாக அவளுக்கு வெளிப்படுத்தினார். இயேசு முதலில் தம்முடைய அடையாளத்தை ஆசாரியர்களுக்கோ அல்லது ராஜாக்களுக்கோ வெளிப்படுத்தவில்லை. ஆனால் ஒரு சமாரிய பெண்ணிற்கு, ஒரு பாவியாக பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார். இதுவே நற்செய்தியின் உள்ளடக்கத்தின் தன்மையாக காட்டுகிறது. ஏனென்றால் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்தார். மெசியா வெறுமனே அரசியல் விடுதலை செய்பவர் மட்டுமல்ல, அத்தோடு கூட நித்திய ஜீவனை கொடுப்பவராக இருக்கிறார். ஆகவே இயேசு அந்த பெண்ணிடம், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நான் அவன் கொடுக்கும் தண்ணீர் அவருக்குள்ள நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றா இருக்கிறது என்று நித்திய ஜீவனை குறித்து வெளிப்படுத்தினார். ஆராதனை என்பது இடத்தை பற்றுவது மாத்திரமல்ல, அது ஆவியானவர் மற்றும் சத்தியத்தை பற்றுவது என்று இயேசு அந்த பெண்ணுக்கு கற்பிக்கிறார். அதாவது தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ள ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று விளக்கம் கொடுக்கிறார். இவ்வாறு தேவனை அணுகுவதற்கான புதிய வழியை மெசியா திறந்து வைப்பார் என்றும் அது இயேசுவின் மரணத்திலும் உயிர்த்தெழுந்தலும் நிறைவேறும் என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசு அந்த பெண்ணை கிணற்றருகே சந்தித்தார். அது ஒரு தெய்வீக நியமனமான சந்திப்பாக மாற்றினார். அதே வழியில் இயேசு நாம் இருக்கும் இடத்தில் நம்மை சந்திக்கிறார். நமது பின்னணியை பற்றி கவலைப்படாமல் இயேசு நம்ம கிருபையுடன் சந்திக்கிறார். இயேசு அவருடைய பாவத்தை அறிந்திருந்தார் கூட அவருடைய அடையாளத்தை அந்த பெண்ணுக்கு வெளிப்படுத்தினார். அதே போல நமது உடைந்த தன்மையை கடற்கு தேவனுக்கு ஒரு தடையாக இல்லை, அது நம்ம சாட்சியாக மாற்றக்கூட வல்லவராக இருக்கிறார். அந்த பெண் திரும்பி போய் தன் ஊர் முழுவதும் இவ்வாறு சொன்னால், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானோ என்றால் கிறிஸ்து கலாச்சாரம், இனம் மற்றும் பாலின தடைகளை உடைத்தார். எனவே நாம் எல்லாவற்றையும் கடந்து நற்செய்திகள் பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமே.